என்னது அம்மா சத்தம் மாதிரி கேக்குது? இந்த வாரேம்மா. ஏம்மா என்னம்மா ஆச்சு? ஏன் நைட் நேரத்துல சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க? எதுவும் உடம்பு சரியில்லையாம்மா? அப்புறம் ஏமா கதவை தட்டிங்க? என்னம்மா ஆச்சு? சொல்லுங்கம்மா, என்னாச்சு? ஏம்மா என்னம்மா சொல்ற? தங்கச்சியும் மச்சானும் நடு ரோட்ல வந்து நிக்கிறாங்களா? ஏமா என்னம்மா விஷயம்? ஏமா அழுகாதியம்மா, வாங்கம்மா போய் என்ன ஏதுன்னு கேப்போம். நீங்க சொல்றதும் சரிதாம்மா. இப்ப ஏன் மணி 12 மணி ஆக போகுது, போய் என்னத்தை போட்டு விசாரிக்க? ஏமா அவங்களுக்கு சாப்பிட ஏதாச்சும் செஞ்சு கொடுத்தியாமா? ஏமா ஏமா அழுகாதம்மா, அழுகாத. அதான் நம்ம வீட்டுக்கு வந்துட்டால, காலையில என்ன ஏதுன்னு விசாரிப்போம். மாத்திரை போட்டியாமா? ஏமா ஏமா அழுகாதம்மா, நீனே முடியாத ஆளு, நீ ஏமா இவ்வளவு கலங்கி போய் நிக்கிற? அதெல்லாம் காலையில என்ன ஏதுன்னு விசாரிக்கலாம். போய் தூங்குமா. என்ன சொல்றாங்க அம்மா? சின்ன பொண்ணும் மாப்பிள்ளையும் இங்க வந்துட்டாங்களா? அப்ப அவங்க வீட்டுல எதுவும் பெரிய பிரச்சனையா இருக்குமோ? திவ்யா, திவ்யா. சொல்லுங்க சொல்லுங்க, முழிச்சுக்கிட்டே இருக்கேன். திவ்யா அது வந்து ஏங்க உங்க அம்மாக்கு மேனஸ்ங்கறதே கிடையாதா? நானும் ஒர்க் பண்றேன், நீங்களும் ஒர்க் பண்றீங்க. நைட் நேரத்துல தான் நிம்மதியா தூங்குறோம். அப்பயும் வந்து கதவை நொட்டு 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 தட்டிக்கிட்டு இருந்தா என்னங்க செய்யறது? திவ்யா அம்மா ஒண்ணு சும்மா தட்டல திவ்யா, தங்கச்சி வந்திருக்காளாம். என்னங்க சொல்றீங்க? தங்கச்சியா? யாரு? சின்ன பொண்ணுவா? ஆமா திவ்யா, அவங்க குடும்பத்துல ஏதோ பிரச்சனை போல இருக்கு, அதான் மச்சானும் தங்கச்சியும் வந்திருக்காங்களாம். என்னங்க சொல்றீங்க? அவங்க குடும்பத்துல பிரச்சனைனா இங்க எதுக்கு வரணும்? என்ன திவ்யா இப்படி பேசுற? சின்ன பொண்ணுக்கு நம்மள விட்டா வேற யாரு இருக்கா? அவளை நம்மள தேடிதான் வர முடியும். ஏங்க அவளை கல்யாணம் முடிச்சு கொடுத்ததுல இருந்து தங்கச்சி தங்கச்சி தங்கச்சின்னு சொல்லி பணம் நகை பொருள் எல்லாம் அள்ளி அள்ளி கொடுத்தது பத்தாத அவளுக்கு திரும்பியும் என்னத்தை வாங்கிட்டு போக வந்திருக்கா? கொஞ்ச நாள் நம்மள நிம்மதியா இருக்க விட மாட்டாளே, நம்மள டென்ஷன் ஆக்குறதுக்காகவே இங்க வந்துருவா. கல்யாணம் பண்ணி கொடுத்த இடத்துல வாயை மூடிக்கிட்டு இருக்கணும். ஏட்டிக்கு பூட்டியா பேசியிருப்பா, அதான் அவ மாமியார் காரி விரட்டி விட்டுருப்பா. சிட், எனக்குன்னு 7 நாட்டு சனியை எங்க இருந்துதான் வருதோ தெரியல, நம்மள சுத்தி சுத்தி அடிக்குது. என்னங்க சவுண்ட் ஓவரா வருது? உங்க தங்கச்சியை பத்தி பேசவும் கோபம் பொத்துக்கிட்டு வருதோ? என் பேச்ச கேட்காம தங்கச்சிக்கு கொடுக்குறேன் நகை பணம் எல்லாத்தையும் அள்ளி கொடுத்தீங்களே, அப்பெல்லாம் என் பேச்ச கேட்டீங்களா? இப்ப என்னத்தை வாங்கிட்டு போக வந்திருக்கான்னு எனக்கு தெரியலையே. அவ பேச்ச எடுத்தாலே எனக்கு கோபமா வருது. நடு ராத்திரியில அவ மாமியார் வீட்டுல என்னத்த பிரச்சனை பண்ணிட்டு வந்தான்னு தெரியலையே. புருஷனையும் கையோட கூட்டிட்டு வந்துட்டா, பேக்கு மூட்டையுமா அள்ளிட்டு வந்துட்டா. இங்கேயே டேரா போடலான்னு நினைப்புல வந்திருக்காளோ? ஏன்டி உனக்கு மனசாட்சியே இல்லையாடி? நைட்டு நேரத்துல என் தங்கச்சி அழுகையும் கண்ணீருமா வந்திருக்கா, அவள்கிட்ட போய் ஆறுதலா என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு கேப்பியா? அதை விட்டுட்டு ஏன் வந்தா எதுக்கு வந்தான்னு இப்படி கத்திக்கிட்டு கிடக்க? சீ, நீலாம் ஒரு பொம்பளையா? என்னங்க வாய்ஸ் ரொம்ப ஓவரா வருது. தங்கச்சி பாசத்துல வாய்ஸ் ரொம்ப எகுறுதே. இங்க பாருங்க, தங்கச்சியை ஏத்துக்கிட்டு என்கிட்ட பேசுற வேலை வச்சுக்கிறாதீங்க. இந்த குடும்பத்துல நீங்க மட்டும் சம்பாதிக்கல, நானும் வேலைக்கு போய் கை நிறைய சம்பாதிக்கிறேன். தேவையில்லாம என்கிட்ட சவுண்ட் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காதீங்க. வாயை மூடிக்கிட்டு படுங்க, இல்லைன்னா உங்க தங்கச்சியோட சேர்ந்து போய் ஒப்பாரி வைங்க. நீ ஒரு மனுஷின்னு உன்கிட்ட சொல்ல போய் நான் வந்தேன் பாரு. என்னைய சொல்லணும். என் தங்கச்சி என் ரத்த பாசம் கண்ணீர் விட்டு அழுதுகிட்டு வந்திருக்கா, என்ன ஏதுன்னு கூட கேட்காம இப்படி காட்டு கத்தா கத்துறியே, நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? சீ, உன் மூஞ்சில முடிச்சோட பாவ முடி. தங்கச்சி வீட்டுக்கு வந்துருச்சுன்னு சொல்லவும் என்னமா ஓட்டம் ஓடுறாரு? ஷிட், கொஞ்ச நாள் நிம்மதியா இருக்க முடியலையே. என்னைய தேடி பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. இதுக்கு தான் சொல்றேன் தனியா வாங்க போவோம்னு வர மாட்டாரே. இந்த சின்ன பொண்ணு மாமியார் வீட்டுல என்ன பிரச்சனை இழுத்துட்டு வந்தான்னு தெரியலையே. இங்க வந்து எத்தனை நாள் தங்க போறான்னு தெரியல. என் காசு அளிக்கிறதுக்கே வந்திருக்காளே.
ஏங்க ஏன் அழுதுகிட்டே இருக்கீங்க? செத்த படுத்து தூங்குங்களேங்க. எப்படி சின்ன பொண்ணு தூக்கம் வரும்? எங்க அம்மா என்னை வீட்டை விட்டு துரத்திட்டாங்களே சின்ன பொண்ணு, மனசுலாம் வலிக்குது சின்ன பொண்ணு. எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து எங்க அம்மா என் தங்கச்சின்னு பாசம் நேசம் கொட்டி பாத்துக்கிட்டே சின்ன பொண்ணு. ஆனா எங்க அம்மா தங்கச்சி பேச்ச கேட்டுக்கிட்டு இப்படி துரத்தி விட்டாங்களே சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு. ஏங்க நம்மள துரத்தி விடணும்னு நினைச்சு துரத்தி விட்டுட்டாங்க. இனிமே அதையே நினைச்சு நம்ம அழுதுகிட்டு இருக்க கூடாது. அடுத்து நம்ம முன்னேறி போகணுமுங்க. அவங்களுக்கு மேல நம்ம வாழ்ந்து காட்டணும். அத பத்தி யோசிங்க மாமா, வருத்தப்படாதீங்க. நீங்க இப்படி அழுதுகிட்டே இருந்தா என் நெஞ்சு தாங்க மாட்டேங்குது மாமா. மாமா ஏட்டி சின்ன பொண்ணு, காலையில விடிஞ்சதும் நம்ம இங்க இருந்து போயிடலாம்டி. இங்க அவங்களுக்கு பாரமா இருக்க வேணாம். நம்ம வேலையை பாத்துக்குவோம்டி. நம்ம கஷ்டப்பட்டு ஏதாச்சும் ஒரு குடிசை வீட்டுல கூட வாடகைக்கு இருந்துக்கிறோம்டி. இங்க இருக்க வேணாம்டி. சரிங்க மாமா, உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நம்ம போயிருவோம். காலையிலேயே போயிருவோம் மாமா. மாமா நிலவே முகம் காட்டு, என்னை பார்த்து ஒளி வீசு, அலை போல் மொழி பேசு, இனி